ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 15 ஆகஸ்ட் 2026. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாபா என்ன சொல்றாருன்னா, உண்மையான சுதந்திரம் என்பது விகாரங்களிலிருந்து விடுபட்ட நிலை. இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து நமக்கு ஆத்மாவிற்கு எப்போ விடுதலை கிடைக்கிறதோ, ஸோ அப்போ நம்ம உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கின்றோம். அந்த ஒரு சுதந்திரத்தை நாம் அடைவதற்கு முயற்சி செய்யலாம். அதாவது இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, जैसे आपका आदि स्वरूप पवित्र देवता है, ऐसे यह अंतिम जन्म भी पवित्र ब्राह्मण जीवन है. यह स्मृति के आधार पर पवित्र जीवन और सहज अति सहज अनुभव करो. பாபா என்ன புரிய வைக்கிறார்னா, எப்படி உங்களுடைய ஆதி ஸ்வரூபம் தூய்மையான தேவதைகளினுடையதோ, அதே போன்று இந்த கடைசி பிறவி கூட தூய்மையான பிராமண வாழ்க்கை, இந்த ஒரு நினைவின் மூலமாக இந்த தூய்மையான வாழ்க்கையை நீங்கள் சகஜமாக அனுபவம் பண்ணுங்க. அதாவது இப்படி இருக்கிறதுங்கிறது நமக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகக்கூடாது. பவித்ர பனோ யோகி பனோ யஹி மகாமந்திர சர்வ பிராப்தியோங்கி சாபி ஹே. எனவே பவித்திரமாகுங்கள், யோகி ஆகுங்கள். இது பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய வரதானம். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுடைய அனைத்து பிராப்திகளுக்குமான சாவி. சாவியை போட்டால் தான் என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் கிடைக்கும். மற்றபடி எல்லாம் உள்ளே இருக்குது, பட் அது பூட்டி இருந்தது அப்படின்னா அது இருந்தும் இல்லாதது போல தான். ஸோ தூய்மை தான் எல்லா பிராப்திகளை அடைவதற்கான சாவி. எனவே அதை உங்களுடைய தாரணையாக மாற்றிக்கொள்ளுங்கள். அகர் பவித்ரதா நஹி யோகி ஜீவன் நஹி तो अधिकारी होते हुए भी अधिकार की अनुभूति नहीं कर सकेंगे. ஸோ அந்த சாவி இல்லைன்னா அந்த பூட்டை திறக்க முடியாது. ஆக பகவானிடம் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது, ஆனால் இந்த தூய்மை எனக்கூடிய சாவி இல்லைன்னா நம்மால் இந்த பொக்கிஷங்களை அனுபவம் செய்ய முடியாது. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அதுதான் சொல்கிறார், அதுகளை இருக்குது, ஆனால் அது அதிகாரத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. यह महामंत्र ही சர்வ கசானோக்கே அனுபூதிக்கு சாவி ஹே. இந்த மகாமந்திரம் தான் அனைத்து பொக்கிஷங்களை அனுபவம் செய்வதற்கான சாவியாகும். ஸோ எனவே பவித்ரதாங்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் அப்படிங்கிறத பாபா இன்னைக்கு நமக்கு புரிய வைக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.